Hi Chellam, exercise 2.8 லமா 10th sum. Fourth root of minus 1 இன் மதிப்புகள் plus or minus 1 by square root of 2 into 1 plus or minus I என நிரூபிக்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட இதை z எடுத்துக்கணும். z equal to fourth root of minus 1. அப்போ இந்த z எந்த வடிவில் எழுதணும்? நம்ம துருவ வடிவில் எழுதணும். ஃபஸ்ட்டு இதுவே வந்து அதே தான் துருவ வடிவில் நம்ம எழுதி ஆகணும் சாமி. அப்போ துருவ வடிவுனா அது cos theta வடிவத்தில் எழுதணும். cos theta plus I sin theta என்ன பாருங்க, மைனஸ் ஒன்றின் அடுக்கு ரூட்டுன்னு சொன்னாவே அடுக்கு 1 பை, இங்கே ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது 4 இருக்குது. அப்போ மைனஸ் 1 எப்படி எழுதலாம் ஏற்கனவே சொல்லியாச்சு நம்ம. ப்ளஸ் 1 வந்தால் காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0, ஏன்னா காஸ் 0வின் மதிப்பு ப்ளஸ் 1. அடுத்து மைனஸ் 1 வந்துச்சுன்னா இதான், இங்கே வந்துச்சுன்னா காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை. சைன் பையனுடைய மதிப்பு 0, இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கேன். இதனுடைய மதிப்பு 0. காஸ் பையனுடைய மதிப்பு, அதாவது இந்த எக்ஸ் அச்சிலே அமைதுன்னு சொன்னால் எக்ஸ் அச்சு தான் காஸ் டீட்டா, ஒய் அச்சு தான் சீட்டா சைன் டீட்டா. அப்போ இது மைனஸ் 1, ஏன்னா எக்ஸ் அச்சு மைனஸில் தான் இருக்குது, மைனஸ் நம்பர். ஓகேவா? சப்போஸ் ப்ளஸ் ஐ வந்துச்சுன்னா ப்ளஸ் ஐன்றது என்னது, ஒய்யில் இருக்கிறதா ஐ, எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்ன்னு சொல்லுவோம்ல. எக்ஸ்ன்றது காஸ் டீட்டா, ஒய்ன்றது சைன் டீட்டா. அப்போ இது ப்ளஸில் இருக்குது. அப்போ எப்போ 1 வரும்? காஸ் 90, சாரி சைன் 90க்கு தான் 1 வரும். அப்போது சைன் பை பை 2 ஐ வந்துருச்சா? காஸ் 90 மதிப்புனாது 0 எனக்கு. மைனஸ் ஐன்னு வந்துச்சுன்னா காஸ் பை பை 2, இது எத்தனை டிகிரி? 270 டிகிரியில் தான் வரும். அப்போது 3 பை பை 2. ஓகே, 3 பை பை 2 வந்துச்சுன்னா காஸ் 3 பை பை 2 0 ஆகிடும். ப்ளஸ் ஐ சைன் 3 பை பை 2. அப்போது இது வந்து இது நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது சாமி. இப்போது மைனஸ் 1க்கு பதில் என்ன பண்ணலாம் சொல்லும்? காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை த ஹோல் பவர் 1/4. ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி மூலங்கள் கேட்டுட்டாங்கனாவே துருவ வடிவில் எழுதணும். துருவ வடிவில் எழுதுனதுக்கு அப்புறமா எதை ஆட் பண்ணணும்? 2k பையை ஆட் பண்ணணும். காஸ் கூட 2k பையை ஆட் பண்ணணும். அடுத்த கண்டிஷன் ப்ளஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் பை the whole power 1/4. ஃபஸ்ட்டு துருவ வடிவில் எழுதணும், அதுக்கப்புறம் 2k பை ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சாமி? டிமாய்வர் தேற்றத்தை பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி இது போட்டுக்கலாம். பை பொதுவாக இருக்குது, வெளியே எடுத்துக்கிறேன். காஸ் பை ஆஃப் 2, பை பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போடணும், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். 1 டைம், இது 1 டைம். ஸோ 2k + 1 ப்ளஸ் ஐ சைன் பை. இங்கே எடுத்தாலும் சரி, நீ பின்னாடி வச்சாலும் சரி சாமி. ஆக்சுவலாக பின்னாடி வச்சா தான் சரியாக இருக்கும், நான் முன்னாடியே போட்டேன். பவர் 1/4. இப்போது டிமாய்வர் தேற்றத்தை பயன்படுத்தணும். அதாவது பவரானது எங்கே வந்துடும்? இங்கே வந்துடும் சாமி. காஸ் 2k + 1 மாற்றி போட்டு வச்சிடலாம் இந்த இடத்துல. பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் 2k + 1, ஏன்னா நமக்கு கீழே முன்னாடி தானே போடணும், அதனால். ஓகே சொல்லும். இப்போது அடுத்தது என்னது? கேவுக்கு மதிப்பு போட போகிறோம். இஃப் k = 0, 1, 2, 3. ஏன் மகா 3 வரைக்கும்? இங்கே என்ன இருக்குது? பையில் 4 இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் நம்ம போடணும். ஓகே, சப்போஸ் 3 இருந்துச்சு எது வரைக்கும் போடணும்? 2 வரைக்கும் போடணும். 2 இருந்துச்சு எது வரைக்கும் போடணும்? 1 வரைக்கும் தான் போடணும். ஓகே, இப்போம்மா k = 0ன்னு போடுறேன். k = 0. இஃப் k = 0, z = காஸ் ஆஃப், இது 0ன்னு போட்டால் இது ஃபுல்லாக 0 1 இருக்கும். அப்போ காஸ் பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் பை பை 4. பை பை 4 அது 45 டிகிரி. அப்போ எப்போ 45 டிகிரி வரும் நமக்கு? 45 டிகிரி மதிப்பு என்னது? 1/√2. காஸ் 45 டிகிரி மதிப்பு அதுதான், சைன் 45 டிகிரி மதிப்பும் அதுதான். சைனு போட்டேன், சாரி. இப்போ 1/√2 பொதுவாக இருக்குது. பொதுவாக எடுத்தால் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட் போட என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். 1 டைம் 1 டைம் 1 ப்ளஸ் ஐ. இது ஒன்று கிடச்சிருக்கு. எப்போது? கேனுடைய மதிப்பு 0 எனும்போது கிடச்சிருக்கு. அடுத்தது கேனுடைய மதிப்பு 1ன்னு எடுக்கிறோம். ஸோ 4 மூலங்கள் வருமா? 0, 1, 1, 2, 3னா 4 மூலங்கள் வரும். இப்போ அடுத்து சாமி, இஃப் k = 1, ஸோ z = வந்துடும் பாருங்கள். 1ன்னு போட்டோம்னா 1 2, 2 1 3. ஸோ காஸ் 3 பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் 3 பை பை 4.
3π/5/4 என்ன சாமி நமக்கு 45 டிகிரி. அப்போ 3 மடங்கு 45 டிகிரி. இப்போ இந்த கிராஃபில் இது காஸ் தீட்டா, இது சைன் தீட்டா ப்ளஸ் சைனு, இது மைனஸ் காசு, இது மைனஸ் சைனு. இது 1லேருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டோம்னா நமக்கு 90லேருந்து 91லேருந்து 180 டிகிரி வரைக்கும். இப்போ π/4ன்னா 45 டிகிரி. இங்கே வருமா 45 டிகிரி? இது 2 மடங்கு 45. அப்போ 3 மடங்கு இங்கே தான் வரும். அப்போ 3 மடங்கு வந்துச்சுன்னா சைனுடைய மதிப்பு எத்தனை வந்துடும்? மைனஸில் வந்துடும். காசினுடைய மதிப்பு மைனஸ், சைனுடைய மதிப்பு ப்ளஸில் வந்துடும். அதனால் என்ன போட போகிறோம்? இப்போது 45 டிகிரி மதிப்பு 1/√2 தான். ஆனால் காஸ் தீட்டாவின் மதிப்பு அது 2ஆம் கால் பகுதினால மைனஸு ப்ளஸ் ஐ, இது சைன் தீட்டா ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. 1/√2. சில புரியுதாப்பா? இப்போ இதில் 1/√2 பொதுவாக நான் வெளியே எடுத்துட்டேன் சொன்னால், பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணோம். 1 டைம் -1 ப்ளஸ் ஐ, இது ஒரு மதிப்பு. இங்கேனா சென்ஸ்னு போட்டுக்கோங்க. 2ஆம் கால் பகுதி. 2ஆம் கால் பகுதியில் காசினுடைய மதிப்பு எதில் வரும் சாமி? மைனஸில் வரும். சைனுடைய மதிப்பு ப்ளஸில் வரும். ஓகே. அடுத்தது இஃப் k = 2, z = இரண்டு போட்டுக்கலாமா? இங்கே கேனுடைய மதிப்பு 2, 2 4 4 1 5. அப்போ காஸ் 5π/4 ப்ளஸ் ஐ சைன் 5π/4. இப்போ எத்தனை மடங்கு ஆயிடுச்சு? 5 மடங்கு ஆயிருக்கு. இது 45 5 மடங்கு ஆயிருக்கு. இது 1 மடங்கு, இங்கே 2 மடங்கு 90, 3 4 இதில் வந்துடுச்சு. இப்போது 5ஆவது மடங்கு எங்கே வந்துடும்? இந்த இடத்துல வருது. அப்போ ரெண்டுமே இது மைனஸில் வரும். காஸ் தீட்டாவும் மைனஸு, சைன் தீட்டாவும் மைனஸு. அப்போது -1/2 மைனஸ் ஐ இன்ட்டு 1/√2. 1/√2. ஓகே. 45 டிகிரி தான் 5 மடங்குன்றதுனால 3ஆம் கால் பகுதி சென்ஸ் 3ஆம் கால் பகுதி. 3ஆம் கால் பகுதியில் சைனுடைய மதிப்பும் காசினுடைய மதிப்பு எப்படி சாமி வரும்? மைனஸில் வரும். இப்போது -1/2 1/√2 வெளியே எடுத்துக்கிறேன். பொதுவாக எடுத்துட்டா ப்ராக்கெட் போட்டால் கேன்சல். மைனஸும் சேர்த்து எடுத்துகிட்டு செல்லும். மைனஸ் எடுத்ததுனால +1 ப்ளஸ் ஐ, இது ஒரு மதிப்பு. ஓகே. அடுத்தது k = 3. if k = 3, இதில் போய் போடுறோம். 3 போடலாமா? 3 2 6 6 1 7. ஸோ z = cos 7π/4 ப்ளஸ் ஐ சைன் 7π/4 ஈக்குவல். இப்போ 7 மடங்கு ஆயிடுச்சு. நமக்கு 7 மடங்குனா பாரு சாமி, 2 மடங்கு இது 90, இது ஒரு 4 மடங்கு, இது 6 மடங்கு, இது 7 மடங்கு. இங்கே தானே 7 மடங்கு. அப்போது காஸ் தீட்டா ப்ளஸில் வரும், சைன் தீட்டா மைனஸில் வரும். காஸ் தீட்டா ப்ளஸில் வரும் 1/√2. ஏன்னா π/4னா 45 டிகிரி தான். சைன் தீட்டா மைனஸில் வரும், மைனஸ் ஐ இன்ட்டு 1/√2 சென்ஸ் 4ஆம் கால் பகுதி. ஓகே செல்லும். இப்போ 1/√2 வந்து பொதுவாக இருக்குது. பொதுவாக எடுத்து என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் போட்டால் 1 டைம் +1 மைனஸ் ஐ, இது ஒரு இசட். ஸோ இசட்னுடைய மூலங்களாக என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா? அப்படி வட்டம் போட்டது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். 0ன்னு சொல்லும்போது therefore மூலங்கள் 1/√2 × 1 ப்ளஸ் ஐ. அடுத்து செகண்டு 1/√2 × -1 ப்ளஸ் ஐ. அடுத்தது -1/√2 +1 ப்ளஸ் ஐ. அண்ட் கடைசி +1/√2 1 மைனஸ் ஐ. இப்போ பாரு சாமி, 1 ப்ளஸ் ஐ 1 மைனஸ் ஐ, இது 1/√2. ஓகேவா? புரியுது சாமி? இது உள்ளே இருக்கிறது மாறுது, இல்லைன்னா பார்க்கலாம். 1/√2 +1 ப்ளஸ் ஐ +1 ப்ளஸ் ஐ மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்துலேயுமே 1/√2. ஓகேவா? +1 இருக்குது, ப்ளஸ் ஐ இருக்குது, -1 இருக்குது, மைனஸ் ஐ இருக்குது. நல்லா பாருங்கள், +1 ப்ளஸ் ஐ +1 ப்ளஸ் ஐ -1 ப்ளஸ் ஐ +1 மைனஸ் ஐ மாறி இருக்குது. அப்போது எல்லாமே +1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஐயிலையும் குறி மாறி இருக்குது, இதுலேயும் மாறி இருக்குது. இதுக்கு குறி மாறி தான் இங்கே நான் எடுத்துக்கிட்டோம். ஓகே சாமி, இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹேன்ஸ் ப்ரூவ்டு.
நல்லா தெரிய வேண்டிய சாமி நமக்கு. இங்கே இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இங்கே மூலம் 4ன்னு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எத்தனை மூலங்கள் வரும்? நமக்கு 4 மூலங்கள் வரணும். ஓகே, தேங்க்யூ செல்லம்.